எவ்வளவு மேம்பட்ட பண்பட்ட ஒரு அறிவிட அவங்களுக்கெல்லாம். செட்டியார் இனத்து மக்கள், நீங்க உலகத்திலேயே பெரிய விஞ்ஞானிகள், உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் உங்களை சுத்தி இருக்கிறானுங்க பாரு. எவ்வளவு ஏழைங்க. செட்டியார் இனத்திலேயே சோத்துக்கு இல்லாம ஒரு வேளை ஒரு துணி போட முடியாம இருக்க இடம் இல்லாம உன்னை சுத்தி. ஐயா வேலு பிரபாகரா, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஊர்வம்பெல்லாம் தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்க. நம்ம சினிமாக்காரங்கிறதுக்காக எதுவும் வாயை பேசாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். அளவுக்கு அதிகமாக போதும் அட்டுலையும். அளப்பறைக்கு ஒரு எல்லை வேண்டாம். வயசுக்கு மீறிய செயல் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹிந்து மதத்தை வம்புக்கு இழுத்த, கிறிஸ்துவ மதத்துக்கு வம்புக்கு இழுத்த, இஸ்லாமிய மதத்தையும் வம்புக்கு இழுத்த, மதத்தையும் அழிக்கணும் அப்படின்ற ஒரு குரலும் விட்ட. தேவையில்லாமல் கருப்பர் கூட்டத்துக்கு ஆதரவு தரேன்ட்டு அவங்க முதுகு சுரண்டிக்கிட்டு கிடக்க. இப்போ நான் அடுத்தது ஜாதி பிரச்சனை கிளப்புற. செட்டியார் உனக்கு என்னடா பண்ணானுங்க? மென்டாலாடா நீ? பைத்தியக்காரா? ஒரு முற்போக்கான இயக்குனர்னு ஒரு காலத்தில் எருமை மாடு. உன்னையெல்லாம் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக பார்த்த வேண்டாம். நான் ஊர்வம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க. அடுத்தவன் ஜாதி பிரச்சனை நீ ஏன்டா மோந்து பார்த்துக்கிட்டு இருக்க? மயிரம், உன் வீட்டு பாத்ரூம் எப்படி நாறுதோ அடுத்தவன் வீட்டு பாத்ரூம் நாரதான் செய்யும். உனக்கு பிடிக்கலையா? ஊரை விட்டு ஓடிப்போ, சூசைட் பண்ணிட்டு செத்துப்போ. மயிர், முற்போக்கான படம் எடுக்கிறேன், மயிர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர்வம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு தெரியுற. முதலும் கடைசியமா இருக்கட்டும். இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா பால்டால் வாங்கி பார்சல் அனுப்பி வைக்கிறேன், குடிச்சிட்டு செத்துப்போ. மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. வயசுக்கு தகுந்த ஒரு பேச்சு இருக்கணும்டா. பண்ணிப்பயல கார்பரேஷன் கக்கூசு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பேச்சு ஆலயம் பாரு. எவனுக்கு அதை சொம்பு தூக்கிட்டு இருக்க? எருமாட்டு பாரு. நீ எப்படி தீக்கா வெறி பிடிச்சவனோ அந்த மாதிரி ஹிந்து வெறி பிடிச்சவன் தான் நானும். ஆனால் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு சினிமா துறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கவுண்டனுக்கு ஒரு பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு வன்னியருக்கு ஒரு பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு செட்டியாருக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு நாடாருக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் இவங்க எல்லாரையும் என் அண்ணன் தம்பியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். புதுசாக தின்னுட்டு கொழுப்பு எடுத்துட்டு போய் இருக்க முடியாமல் கிளப்பாடு கொய்யால செருப்பு கட்டி பிச்சு விடுவேன். எவன் தைரியத்தில் நீ பேசுறேன்னே தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாமல் டெய்லியும் ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்க. இப்படி பேசுறதுனால நான் ஒன்றும் பிஜேபி அப்படின்லாம் நினைக்காத. பக்கா ஹிந்து, 100% ஹிந்து, ஒரிஜினல் மார்க் ஹிந்து. யோகியதையெல்லாம் அவுத்து விட்டுருவாங்க. எல்லாமே நாரிக்கிட்டு கிடக்கு. யோகிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மயிரம், முதலும் கடைசியமா இருக்கட்டும். வாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு வேலையை பாரு. நீ பண்ற பேச்சு உன் குடும்பத்தை தான் வம்புக்கு இழுப்பாங்க. செட்டியாருங்களை பத்தி பேசுறேன், தேவர்களை பத்தி பேசுறேன், நாடார்களை பத்தி பேசுறேன். நீங்க ஏதாவது சங்கு பேசிக்கிட்டு இருந்த பேசுறதுக்கு சங்கே இருக்காது. நாரப்பாயில